இப்போ பௌர்ணமி வழிபாடுன்னு சொன்னோடனே ஞாபகம் வருவது திருவண்ணாமலை கிரிவலம் தான். திருவண்ணாமலைங்கிற மண் வந்து மிக விசேஷமான மண். அந்த மிதிச்சிட்டாலே, அந்த மண்ணை மிதிச்சிட்டாலே எத்தனையோ ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சிருக்கணும் நம்ம. அந்த அளவு திருவண்ணாமலையே சிவ வடிவத்தில் இருக்கிறதுனால, சிவனே மலை, அதனால திருவண்ணாமலையை போய் விசேஷமா தரிசனம் பண்றது ரொம்ப வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ரொம்ப விசேஷமானது இந்த பௌர்ணமி கிரிவலம், திருவண்ணாமலை போறது. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் திருவண்ணாமலை. நம்ம போக முடியலையே, வயசான ஏசியே போக முடியல நினைக்கிறவங்கெல்லாம் திருவண்ணாமலை மனசுக்குள் நினைச்சிட்டாலே இங்க போனதுக்கு சமமா. அந்த அளவு வந்து மிகப்பெரிய புண்ணிய பூமி அது திருவண்ணாமலை. அதனால நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் திருவண்ணாமலை. அதனால மனசுக்குள்ள நினைச்சுக்குவோம். கண்டிப்பா நமக்கு சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் நமக்கு நல்லா கிடைக்கும். கிரிவலம் போகும் பொழுது நம்ம பக்கத்துல எல்லாம் போவாங்களா, அவங்களோட எந்த விதமான சோக கதை, சொந்த கதை, சும்மா தேவையில்லாம அரட்டை அடிச்சுட்டு போறது, இது மாதிரி எதை பத்தியுமே பேசக்கூடாது. ஓம் நமக் சிவாயங்கிற தாரக மந்திரம், ஒரு கோளறு பதிகம், சிவனுடைய பாடல்கள், இதை பாடிக்கிட்டே நீங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே நீங்க கிரிவலம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேண்டுதலா நீங்க போனீங்களோ கண்டிப்பா நிறைவேறணும். அந்த அளவு மகத்துவமானது திருவண்ணாமலை கிரிவலம். இன்னைக்கு பங்குனி மாத பௌர்ணமி வந்து மிக விசேஷமானது. கிரிவலம் போறவங்க ஓம் நமக் சிவாயங்கிற தாரக மந்திரத்தை சொல்லிக்கிட்டே போங்க. போக முடியாதவங்க திருவண்ணாமலையானேன்னு சொல்லிட்டு வீட்டுல விளக்கேறி சாமி கும்பிடுங்க. நீங்க போனதுக்கான புண்ணியம் திருவண்ணாமலை நினைச்சிட்டாலே, திருவண்ணாமலை சொல்லிட்டாலே அங்க போய் நம்ம கிரிவலம் போனதுக்கான புண்ணியம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி சித்தர்கள்லாம் சொல்றாங்க. கண்டிப்பா நீங்க வந்து திருவண்ணாமலை மனசா நினைச்சுக்கோங்க. பௌர்ணமியை வந்து நம்ம வீட்டுல இருந்து பார்க்கும் பொழுது திருவண்ணாமலையாரே, அண்ணாமலையானே, உண்ணாமலை அம்மாவேன்னு சொல்லி மனதார வேண்டுங்க. எல்லாமே சக்சஸ் ஆகும். உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.